நீங்களா தைரியம் நினைச்சு நீங்களா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் ஒரு போப்பாடா. கால் மேல கால் போட்டான்னு ஒருத்தர் மூஞ்சி நேரம் காலை தூக்கி போட்ட ஆதிரியா இருக்கட்டும், அது என்ன வகையான நாகரிகம் எனக்கு தெரியல. எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போன கமருதீன் இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், நீங்கெல்லாம் என்ன தைரியத்துல பண்றீங்கன்னு தெரியல. உங்களோட தைரியத்தை, உங்களோட வீரத்தை, அது எல்லாத்தையும் ஷோல காட்டுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு தான் அசட்டு தைரியம் ஒண்ணு இருந்ததுன்னா அப்புறம் நாங்க எங்களோட தைரியத்தை என்னன்னு காட்ட வேண்டியதா இருக்கு. அது நல்லதா இருக்காது. இல்லையா? கசப்பா இருந்துச்சு சார். கசப்பா இருந்தா சார், போன வாரம் இந்த மாதிரி வேலை நீங்க ஆடியன்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர். நம்ம என்னதான் உழைச்சாலும் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி என்னால விளையாட முடியல. கரெக்டா கட்டுட்டா. டேஸ்டும் பாத்துட்டாங்க, ஸ்மெல்லும் பாத்துட்டாங்க, எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டாங்க. வேணும்னே எடுத்து பாட்டில கீழே ஊத்திட்டாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வின் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து பாஸ் கொடுங்க அப்படின்னு டீல் பேசிருந்தாங்க. நீங்க நினைச்ச மாதிரி யாரும் செய்யல. சுபிக்ஷா செய்யல சார். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மைண்ட்ல தான் இருந்தேன். ஒருவேளை நீங்க காயின் கொடுத்துருந்தே அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. போன வாரம் வந்து பரபரப்பா போச்சு, படபடப்பாவே இருந்தது. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, எப்ப என்ன ஆகுனே தெரியல, சகிச்சுக்க முடியல. சில பேர் நடந்துக்கிறதுலாம் இன்டர்வியூ வரும்போது நீங்க எல்லாம் எப்படி, இங்க வந்து நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? பிக் பாஸ் நான் டூடே எங்க இருந்து வருது இந்த தைரியம் எல்லாம் எப்படி? ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. இது ஒண்ணு சினிமா இல்ல, நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது உங்களுடைய சொந்த கேரக்டர். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. வீட்டுல போட்டியாளர்கள் நடந்துக்கிறது ரசிக்கும்படியா இருக்கணும், இல்ல சகிச்சுக்கிற அளவுக்கு அது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இங்க சில பேர் நடந்துக்கிறது சகிக்க முடியல. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இவங்க தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றாங்க. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஆனா சகிக்கிற அளவுக்கு இல்லங்கறத அவங்கள்ட்ட சொல்லணும்ல, இல்லையா? டெபினெட்லி வாங்க பேசுவோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. Time to move your body. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. கலெக்ஷன் எகிரிரும்.